ஸோ இது படம் எப்படி இருக்குது 33 இயர்ஸ் கழித்து இன்னொரு படம் ரீரிலீஸ் ஆகுது எப்படி இருக்குது அப்படின்னா எங்களுக்கு புது படம் மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஒரு பிரேக்கப் சீன் இருக்கும், ஏற்கனவே நண்பர் சொல்லியிருந்தார். அந்த பிரேக்கப் சீனு அந்த ஃப்ரேமு அதில் தலைவர் ஒரு டைலாக் கூட இருக்காது, அவரோட ரியாக்ஷன், அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு அது ஒன்று போதும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் இங்கே இத்தனை பேர் வந்திருக்கோம், இத்தனை லேடிஸ் வந்திருக்காங்க, வெளியில் மழை பெய்யுது, இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எதுக்காக வந்தோம், அவர் என்ன நடிக்கிறாரு, இன்னும் பல பேர் என்ன வேணால் பேசலாம், எங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. இந்த ஒரே ஒரு சீன் தான், சூப்பர் ஸ்டார்னு வர அந்த லெட்டர்ஸ் தான், அது ஒன்று எங்களுக்கு போதும். அவரை நாங்கள் வந்து பார்த்தா போதும், குட்டி செவுத்தை எட்டி பார்த்தா இன்னும் உசுரை கொடுக்க கோடி பேர் நாங்கள் இருக்கோம். சூப்பர் ஸ்டார் எங்க எல்லாரோடைய வாழ்த்தும் எப்பயுமே. நாங்கள் அவரை ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வயசு கிடையாது, ஆனால் இன்னும் பல 100 வருஷங்கள் அவர் இதே மாதிரி நல்லா இருக்கணும், அது ஒன்று எங்களுக்கு போதும். ஒரே ஒரு இன்னும் முக்கியமான விஷயம், தலைவர் அப்படின்னா நிறைய பேர் வந்து யார்ப்பா அது தலைவர், அவர் ஏதாவது கட்சி ஏதாவது ஆரம்பித்தாரா என்னப்பா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சின்ன பையன் ஒருத்தர் பதில் சொல்லிட்டார், கூகுளில் போய் தலைவர்னு சர்ச் பண்ணுங்கள் என்ன வருதுன்னு. அதெல்லாம் தாண்டி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மிஸ்டர் வெங்கையா நாயுடு அவார்டு கொடுக்குறாரு. அவார்டு ஃபங்க்ஷனில் மிஸ்டர் ரஜினிகாந்த்னு சொல்லியிருக்கலாம், சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஸ்டேஜில் தலைவர் ரஜினிகாந்த்னு கூப்பிட்டு தான் கொடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் யார் தலைவர்னு யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் சன் ஒன் மூன் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் தான். வாழ்க. தேங்க்யூ. புரியல. இனி வேர்ல்டு லெவலில் இதை யாருமே பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், மம்முட்டி சார் கூட நடிக்கிறாரு, 73 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி கமர்ஷியல் லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் 73 இயர்ஸில் அவங்களால சக்ஸஸ் கொடுக்க முடியுமா? நிறைய பேர் சூப்பரான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க, யாருமே இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக அவங்களையும் ரசிக்கணும். ஆனால் சூப்பர் ஸ்டார் லெவலில் கமர்ஷியல் லெவலில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் பண்ணுற லெவலுக்கு ஏதாவது ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அமிதாப் பச்சனே உட்காந்துட்டாரு, ஆனால் 73 இயர்ஸ்லையும் இன்னும் நடிக்க முடியுன்ற ஒரே ஒரு ஆக்டர் அவர் மட்டும்தான். விக்கு வச்சு தான் நடிக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் கூட்டம் வருது, அதான் சூப்பர் ஸ்டார். புரியல. அவர் பிறந்த நாளைக்கு என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, ஏன் தலைவர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு விஷயத்த ஒருத்தரால் செய்ய முடியாதுன்னு மீறியும் இம்பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சோம் ஒருத்தர் அதை செஞ்சு பிரேக் பண்ணி ஒருத்தர் வராருன்னா அவருக்கு பேர் தான் தலைவர். வெறும் வெள்ளையாக இருக்கவங்க மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி முதல்ல ஒருத்தன் ஸ்டைலால் தூக்கி பீடியை போட்டு அதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணி ஸ்டைல் சாம்ராட் அப்படின்ற பேர் எடுக்க முடியும்னா அப்படி எடுத்த ஒரே ஒரு ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அதை ஹிஸ்டாரிக்கலாக யாராலையும் மாற்றவே முடியாது. இன்றைக்கும் பல பேருக்கு, பல ஆக்டர்ஸுக்கு, முகம் தெரியாதவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனலாக இருக்கிறவர், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், இஸ் மோர் தென் ஆக்டர், இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், இஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி யங்ஸ்டர்ஸ். இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு சின்ன ஆங்கராக இருந்து இன்றைக்கி சினிமாவில் பெரிய லெவலாக இருக்கிற சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு அவரோட ஃபேன்ஸ் தான். தமிழ் நடிகர்களில் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இருந்தார், நடிகர் திலகம் இருந்தார், அவங்களுக்கு அப்புறம் வந்த ஒருத்தர் கூட அவங்களோட ஸ்டைலை எடுக்கவே இல்லை. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது வந்த எல்லாருமே அவரோட ஸ்டைல் இல்லாமல் நடிச்சதே இல்லை. அவரோட தமிழில் மட்டும் இல்லை பிரபாஸ் சொல்றாங்க. நானி நேச்சுரல் ஸ்டார் நானி வந்து எத்தனையோ படத்தில் யூஸ் பண்ணிட்டாரு. டைரக்டர் ராஜமௌலி பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஃபேன். இன்னும் எத்தனையோ பேர் நேரடியாகவே சொல்கிறாங்க நாங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான், சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் வந்தோன்னே. ரீசெண்டாக உரியடி டைரக்டர் விஜய் பேசியிருப்பார். நான் முதல்ல வீட்டிலேருந்து திருட்டுத்தனமாக போய் படத்துக்கு போய் பார்த்தது யார் படம் அப்படின்னா தலைவா உங்கள் படம் தான், எங்களுக்கு ஒன்று தான், லவ் யூ தலைவான்னு விஜய் சொல்லியிருப்பார், உரியடி விஜய். அந்த மாதிரி இன்னும் பல பேர் வேர்ல்டு லெவலில் சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் சூப்பர் ஸ்டாரு, ஆப்பிரிக்காவில் சூப்பர் ஸ்டாரு, சின்ன குழந்தைகள் பைக்கல் கவனி, காய்கறி தூக்கும் கூடைய கவனி. ஜப்பானில் பார்த்துருப்பீங்க விஜய் சித்து வீடியோவில் ரீசெண்டாக, ஜப்பானில் ஆட்டோ பூரா சூப்பர் ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் ஒருத்தர் தான். இதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக இதை வேறு யாராலையும் மாற்ற முடியாது.
நினச்சாலும் முடியவே முடியாது, இம்பாசிபிள். இந்த ரெக்கார்டே யாராலும் பண்ண முடியாது. சொல்கிற மாதிரி 73 இயர்ஸ். நீங்கள் கேட்டீங்க வேறு ஆக்டர்ஸ் ஹீரோவாக இன்னும் நடிக்கிறாங்களா கமர்ஷியலா அப்படின்னு கேட்டால் காமிச்சிருங்க, கரெக்ஷன் ஆகணும். அதாவது கமர்ஷியலாக நடிக்கவே இல்லை. 73 இயர்ஸில் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. கண்டிப்பாக ஆக்சுவலி காலைல வேலையை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து தூக்கத்துக்கு எடுத்து நைட் ஷோ வந்திருக்கோன்னா அது எல்லாமே தலைவருக்காக தான். ஓகேங்களா, இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. எங்களுக்குலாம் அப்போல்லாம் சைல்டுஹுட் பிறக்கல, வாய்ப்பு கிடச்சி 90s கிட்ட எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி ரொம்ப சந்தோஷம். அந்த பெஸ்ட் எவர் பிரேக்கப் சீன் ஒன்று இருக்குது இந்த படத்தில். அப்படி திரும்பி பார்ப்பார், சூரியன் ஒரு லைட் வரும், அந்த ஷாட்லாம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து இப்போ கூட நாங்கள் அழுது தான் வெளியே வரோம் அந்த சீன்லாம் பார்க்குறப்போ. எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் உயிரோடு இருக்க வரைக்கும் சினிமா வந்து என்றைக்குமே அழியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமாலாம் இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது, யூடியூப் வந்துடுச்சு, அது வந்துச்சு, இது வச்சு நிறையா சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே மாறிடுச்சுன்றாங்க. இந்த மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் சினிமா என்றைக்குமே அழியாது. சினிமாவுக்கு உயிரே இவர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் சொன்னேன்ல, அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் சினிமா அழியாது, அவ்வளோதான் எங்களுக்கு. ஸோ தலைவர் எப்பவுமே நல்லபடியாக இருக்கணும். எவ்வளோ வயசானாலும் இன்னும் இதேமாதிரி நல்லா எனர்ஜியாக சூப்பராக நடிக்கணும். எம்ஜிஆர் வந்து 60 வயசுக்கு நடித்தார். நிறைய பேர் வந்து அவரை இது பண்ணாங்க. தலைவர் அந்த டைமில் ரொம்ப கம்மியாக பேசினாங்க. ஆனால் எம்ஜிஆரும் தாண்டி 74 வயசு 75 வயசுக்கு நடித்து போயிட்டே இருக்கார். இன்னும் இதே எனர்ஜியோட இன்னும் சூப்பராக நிறையா நடிக்கணும். அதை பார்த்து நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அவருடைய பர்த்டே வரப்போலாம் நாங்கள் இதேமாதிரி வரணும், என்ஜாய் பண்ணோம். அவரோட படமும் சரி, அவரோட பர்த்டேயில் வர ரீரிலீஸ் மூவியும் சரி, எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம், சந்தோஷமாக இருக்கணும். தலைவா, ஐ லவ் யூ, ஹாப்பி பர்த்டே. இன்னும் இதே மாதிரி இருங்க, எங்களை இதேமாதிரி ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்கள் படம் பார்த்தா நாங்களாம் சந்தோஷமாக இருக்கோம். தேங்க்யூ. எஸ், அதான் சேம் இதுதான். அவர் வந்து எவ்வளோ வயசானாலும் இதே எனர்ஜியோட சூப்பராக இருக்கணும், கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும். ஏன்னா அவர் கொடுக்குற பாசிட்டிவ் எனர்ஜி, அவர் கொடுக்குற பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டெய்லியுமே நாங்கள் ஒரு விஷயத்தை சந்திக்கிறப்ப வந்து அவர் கொடுக்குற அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் தான் வந்து எங்களை வந்து காப்பாற்றுது. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே அவர்கிட்ட இருக்கிற அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் தான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சா தான்டா சாதனை ஆகும். அந்த ஒரு வார்த்தையே போதும், நம்ம ஒரு நாளும் பொழைச்சிக்கலாம். எஸ், கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். ஆக்சுவலி கூலி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. கூலி வந்து கண்டிப்பாக வந்து வரப்போகுதுன்னு அது வந்து அஃபிஷியலி வி காட் த இன்ஃபர்மேஷன். பட் ஜெயிலர் 2 வந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக வரல. பட் நாளைக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ஈவினிங் மேலே நம்மளுக்கு நியூஸ் வரும். இப்போ மணிக்கு 2 மணி தான் ஆகுது. ஈவினிங் மேலே நம்ம நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பி.